தமிழ் தேசியம் என்பது உண்மையானது, நேர்மையானது. திராவிடம் என்பது பொய்யானது, பித்தலாட்டம் என்பது ஐயா அருகோ அவர்களுடைய நோயில் வாடிக்கொண்டிருக்கும் ஐயா அருகோவுடைய வாழ்க்கை என்பது மிகவும் உண்மை. திராவிட இயக்கங்கள் எழுந்து திராவிடம் பொய்யானது, பெரியார் என்பது பொய்யானவர், ஏமாற்றி கொண்டிருக்கிறார் என்பது என்று அன்றையிலிருந்து இன்று வரை 70 ஆண்டு காலமாக கத்தி கொண்டிருக்கும் ஐயா நோய்வாய்ப்பட்டு அருகோ ஐயா அவர்கள் நோய்வாய்ப்பட்டு எதுக்குமே வழி இல்லாமல், மருத்துவ செலவுக்கு வழி இல்லாமல் கிடக்கிறாரு. திராவிட இயக்கம் இவர்களெல்லாம் மறைத்து அழித்து ஒழித்து இவர் எதுவும் வெளிக்காட்டாமல் வச்சுக்கிறதா அவருடைய முழு நேர வேலையாக செஞ்சுருக்காங்க. தமிழ் தேசியம் பேசி இவருக்காக பேசுகிறாங்க, இதனால் பணம் வரும், தமிழ் தேசியம் அதுக்காக பேசுகிறாங்க என்பதெல்லாம் இதில் தெரியும். அதாவது பொய்யா ஒருத்தர் பேசி எப்படி அவளுக்கு ஆதனமாக பேசினா ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள்ட்ட பணம் வாங்கிக்கலாம். அவர் ஐயா எழுதுறதுன்னு இதெல்லாம் 50 வருஷமாக நடத்திட்டு இருக்கிறார். நான் இதில் நடத்தும் பணம் இல்லை, குடும்ப செலவுக்கும் பணம் இல்லை, அவர் மருத்துவ செலவுக்கும் பணம் இல்லை. இதே அவர் சம்பாதிச்சது. ஏன்னா உண்மையை பேசினார். இங்கே ஆள்றவன் திராவிட, ஏதோ தமிழ் தேசியம் ஆனது அவர் வளர்ந்துருப்பார். திராவிடம் நான் அவனுக்கு எதிராக பேசுகிறேன், உண்மை பேசுகிறேன், அவனை முடிச்சு கட்டுருக்கான எல்லா வேலைகளும் இவனை வெளிக்காட்டால் முட்டா முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலைகளும் தெளிவாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. திராவிடர்கள் அவரோட தமிழக பயன்படுத்தி திராவிடக்குன்னு ஆரம்பித்து தமிழர்கள் பயன்படுத்தி திராவிடர்கள் ஆட்சிக்கு தமிழ்நாட்டினுடைய வளங்களையும் தமிழோட உழைப்பையும் தமிழக வாக்குகளையும் சுரண்டி கொண்டு அவளுக்கு கொளுத்து போய் எவனெல்லாம் தமிழ் தேசியம் பேசுகிறான் உண்மையாக இருக்கிறான் அவனெல்லாம் முடிச்சு கட்டி போட்டு எவன் ப்ராடு பண்ணுறான் எவன் அவனை மட்டும் அந்த தமிழகம் மட்டும் தூக்கி அவனை நிறுத்தி ஒன்றும் இல்லாமல் செய்வதான் திராவிடத்தினோட சேர்ந்து. அதுக்கு அருகோ அவளோட ஐயாவோட வாழ்க்கையை முழுவதும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவருக்கு அதாவது திராவிடத்தை உண்மையாக அரசாங்கத்தை எதிர்க்கிறவருக்கு அவருக்கு சம்பாதிச்சிக்க முடியும். அவர் ஜஸ்ட் இது பேசாமல் இருந்தாருந்தாவே அவர் எத்தனையோ அவரோட வாழ்க்கையை நல்லா அமைச்சிட்டு போயிருக்கலாம். ஆனால் திராவிடத்துக்கு முட்டு கொடுத்தவங்க எல்லா இழப்பீடுலேருந்து எல்லாம் கொடுத்து பணம் கொடுத்து வீடு கொடுத்து ஓய்வூதியம் கொடுத்து எல்லாம் கொடுக்க ஒரு கண்டு கூட கிடையாது. நம்ம தான் காப்பாற்றணும். அவங்க மருத்துவ செலவுக்கு எதுக்குமே வழி இல்லாமல் அவங்க மனைவி எழுதின கடிதத்தை பார்த்தா கண்ணீர் தான் வருது உண்மையால. ஐயா பெரியாரோட உண்மைத்தன்மை பல ரூபங்களில் தமிழ் தேசியத்தை பல வடிவங்களில் விளக்குனவர். அவர்களெலாம் இருக்குங்காட்டி தான் இன்றைக்கி தமிழ் தேசியம் இவ்வளோ துணிச்சலாக நம்ம பேச முடியுது. இல்லைன்னா நம்மளால முடிச்சு கட்டியிருப்பான், பெரியார் கடவுள் ஆக்கிட்டான். இதை எதிர்த்து பேசுகிறக்கே இது இல்லாமல் ஐயா நேரையாக பெரியார் பார்த்தவர், நேராக திராவிட இயக்கத்தில் பெரியாரோட பயணிச்சவர், பெரியாரை பார்த்தவர். அதனால் எதுவுமே சொல்ல முடியல. அவங்களாம் இருக்குங்காட்டி தான் நம்ம தமிழ் தேசியம் பேச முடியுது. அவர்கள் அண்ணன் சீமா அறிக்கை விட்ருக்காங்க, மன்னர் அறிக்கை விட்டு தமிழ் தேசிய பெரும்பாலும் அறிக்கை விட்ருக்காங்க. அதில் வங்கி கணக்கு ஜிபே நம்பர் எல்லாமே இருக்குது. தேடி போய் அவங்க ஒரு கொடுங்க, நம்மளால் முடிஞ்சது கொடுங்க. சிறு தொகையாக இருந்தாலும் திராவிடம் காப்பாற்றுறான், திராவிடக்கு ஆதரவு திராவிடம் காப்பாற்றுறான். இந்த தமிழ் தேசியவாதியை நம்ம தான் காப்பாற்றணும். சிறு தொகையாக இருந்தாலும் ரொம்ப கம்மியான தொகை இருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு விதத்தில் அது பெரிய வெள்ளமாக அவங்களுக்கு மாறும், ஏதோ ஒரு விதத்தில் உதவியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் உதவுங்க. தமிழ் தேசியவாதிகளை கொஞ்சம் காப்பாற்றுங்க. நம்மளுக்கு காப்பாற்றினா தான் நம்ம காப்பாற்றி இந்த மண்ணையும் இதையும் நம்ம பிள்ளைகளுக்கு எதாவது விட்டுட்டு போக முடியும். இல்லைனா எத்தனை பணம் சம்பாதிச்சாலும் ஒன்றும் இல்லாமல் போயிடும். எங்கேயாவது சொந்த மண்ணில் எதுவும் இல்லைன்னா யாருக்குமே எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது, எதுவும் கிடையாது. அதனால் கொஞ்சம் உதவுங்க அருகோ ஃபேமிலிக்கு. நன்றி.